மூன்றாவது வாசிப்போம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும். லிசன், என்னது? வாயை திறந்து சொல்லுங்க. என்னது? ஜீவனுக்கு. சத்தமா சொல்லுங்களேன். ஜீவனுக்கு என்ன அர்த்தம்? ஜீவனுக்கு என்ன அர்த்தம்? ஜீவனுக்கு என்றால் ஜீவனுக்கு. அப்படியா? ஒரு மனுஷன் ஜீவிக்கிறதுக்கு என்ன தேவை? உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை? உயிர் வாழ்றதுக்கு என்ன? மூச்சு தேவை. அப்படி மூச்சு இருந்தா உயிர் வாழ்ந்துருமா? சாப்பாடு தேவை, வஸ்திரம் தேவை, வீடு தேவை, காரு தேவை, அப்புறம் எல்லாமே. ஒரு மனுஷனுக்கு பணம் முதற்கொண்டு எல்லாம், காரு, வீடு, பங்களா, மொத்தமே எல்லாமே தேவை. ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு எல்லாமே வந்துடும். உன் தேவை மொத்தம் சந்திக்கப்படுங்க. எதனால? அவரை அறிகிற அறிவு வந்து விட்டால் இந்த பூமியில நீ ஜீவிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? வீடு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? வஸ்திரம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? பணம் கொடுப்பாரா? ஒரு வாழ்றதுக்கு பணம் தேவையில்ல. அப்ப ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 4, தேவ பக்திக்கும். ஆமென். தேவ பக்தி. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மூன்றாவது சொல்லும் பொழுது சோஷியல் லிவிங். அப்படி என்றால் இந்த பூமியிலே அத்தியாவசிய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறவர்கள். நாலாவது வாசிக்கும் பொழுது தேவ பக்தி. ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் லிவிங். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது என்னது? கிருபைகள், வரங்கள், கனிகள். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் 1 கொரிந்தியர் 1:7 பரிபூர்ணமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1:7 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய. அப்படி என்றால் தேவ பக்தியினுடைய அடையாளம் என்னது? ஆண்டவர் அறிகிற அறிவு வந்துட்டா தேவ பக்தியா மாறிடுவ. யாதொரு வரத்திலும். அப்படின்னா 9 வரமும் உனக்கு வந்துடும். வாயை திறந்து சொல்லுங்களேன். எத்தனை வரம் வரும்? எத்தனை வரும்? 9 வரும். கனி வரும். ஆமா சொல்லுங்களேன். அப்படி என்றால் பரிசுத்தத்தின் நிறைவு, கிருபையில நிறைவு, எல்லாத்தையும் நிறைவு. அப்ப யாரை சந்திக்கலாம் உடனே? இன்னைக்கு இயேசு வந்தா கூட. ஆமை சொல்லுங்களேன். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். பாடுவோம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடு. கரங்களை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவருடைய பரிபூர்ணமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்குள் இருக்கிறதுனால எப்பொழுதும் அவரை சந்திப்பேன். கண்ணிகள் நிறைந்திருக்கிறபடினால பரலோகத்தின் தேவன் என் பேரில் சந்தோஷப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதாவானவர் உங்கள் மேல் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். பரலோகத்தோடு உறவு கொண்டு எப்போதும் மகிழ்ந்திருக்கலாம். ஆமென். நம்பர் 5, அவருடைய திவ்ய வல்லமையானது. அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. 5வது, பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ள முடியும். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே பிடிச்சு வச்சுக்கிறோம் பிசாசு. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:26 என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:26
சீக்கிரம் சீக்கிரம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும். அப்ப யாரை? சின்ன குழந்தைய கொண்டு எல்லாரையும் பிடிச்சு வச்சுக்கிறான் பாருங்க. சின்ன குழந்தைய பாருங்க, செல்போன்ல பிடிச்சு வச்சுக்கிறான். இல்ல கேம் பாருங்க, எங்க போனாலும் எங்க குழந்தைய போனா கேம் தான் விளையாடுதா இல்லையா? பிடிச்சு வச்சுக்கிறான்ல, இச்சையினால் பிடிச்சு வச்சுக்கிறான். அறிவு இல்ல, என்ன இச்சையினால் பிடிச்சு வச்சுக்கிறான். ஆனால் இந்த இச்சையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 6, திவ்ய சுபாவத்துக்கு. என்னது? திவ்ய சுபாவத்துக்கு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு. அப்புறம் கவனிக்கிறேன். திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம் என்பது இது தேவனுடைய சிந்தையை அறிகிற. ஆமென். தேவனை போல என் பேச்சு, என் நடக்கை, என் பார்வை இயேசுவை போல மாறுவது. ஆமென் சொல்லுங்களேன். திவ்ய சுபாவம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை போல மாறிவிடுகிறேன். இயேசு கசப்பே இல்லாதவன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் கசப்போடு சுத்துறோம்? பழி வாங்குற எண்ணங்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? கசப்புகள் எத்தனை பேர் இருக்கிறது? மன்னிக்கவே செத்தாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் இல்ல. தேவனை அறிகிற அறிவு வந்து விட்டால் நம்முடைய சுபாவம் திவ்ய சுபாவமாய் மாறிவிடும். தேவனை போல அவருடைய சுபாவத்தை போல மாறிவிடுகிறோம்.